தந்தை பெரியாரை பார்த்து கேட்டார்கள், கோயிலுக்கு போமாட்டேங்கிறீங்க, ஆனா ஆலயத்துக்குள் யாரு பூஜை பண்ணணும், யாரு உள்ள நுழையணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டார். அதுக்குதான் சொன்னார், கோர்ட்டுக்கு திருட மட்டும் போறதில்ல, வக்கீலும் சேர்ந்து போறான்டா அப்படின்னு. ஆக குரலற்ற மக்களின் வழிபாட்டு உரிமைக்காக வாதிட்ட இயக்கம் திராவிட இயக்கம். இங்க 4-5 இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். வாங்குவதாலும் பரவாயில்ல, கூட்டம் கேட்கிறேன்னு இங்க உட்கார்ந்து அவர்களுடைய பெருந்தன்மை, அவர்களை மதிக்க வேண்டியது நம்முடைய பெருந்தன்மை. இங்க பேசுகிற போது இந்திரகுமார் சொன்னார், முருகன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னுட்டு. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த வடிவேலு கதை தான். என்ன வேஷம் போட்டாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மட்டும் மறந்துடுவாங்க. முருகன் மாநாடு நடத்துற, சரி, அந்த மாநாடு முருகர் பக்தர்களுக்காக நடத்துறேன்னு சொல்ற, இடையில திடீர்னு நயினார் நாகேந்திரன் மேடையை போட்டு, இன்றைக்கு முருகனை கையில் எடுத்திருக்கிறோம், நாளைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அப்ப நீ முருகனை கையில் எடுக்கிறது எதுக்காக? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்திற்காக. அப்ப முருகன் மேல உனக்கு பாசம் எல்லாம் கிடையாது, திமுக மேல காண்டு, அதனால முருகனை கையில் எடுக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், பாஜக சங்க பரிவார சக்திகள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சபரிமலைக்கு போனீர்கள், சபரிமலையில் அரசியலாக்கினீர்கள், என்ன நடந்தது? கேரளால 0. உத்தரப்பிரதேசத்துக்கு போனீர்கள், ராமனை அரசியலாக்கினீர்கள், ராமன் தான் எல்லாம் என்று நாடகம் போட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டிய அந்த தொகுதியிலேயே தோற்று போனீர்கள், நடந்தது. மேற்கு வங்கத்திற்கு போனீர்கள், காளிமாதா காப்பாத்துன்னு சொன்னீங்க, காளிமாதாவை அரசியலாக்கினீர்கள், மேற்கு வங்க மக்கள் அடித்து விரட்டினார்கள். ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் வேலை தூக்கிட்டு யாத்திரை போனீங்க, முருகன் கொஞ்சம் துடியான சாமின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவாங்க, தூக்கி சொருகினாரு, 0க்கு வந்து நின்றீங்க. இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்திலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சுயமரியாதை இயக்கத்தின் மாநாட்டை பெரியார் கூட்டினார். அந்த மாநாடு நடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு கூட, பார்ப்பனர் அல்லாத ஆண்களுக்கு கூட தோளில் துண்டு போடுகிற உரிமை கிடையாது. அவர்கள் இடுப்பிலோ கக்கத்திலோ தான் துண்டை வச்சிருக்காங்க. இடுப்பிலும் கக்கத்திலும் இருந்த தோல் துண்டை தோளுக்கு நகர்த்திய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த தோல் துண்டை பெண்களும் போட்டு சபையிலே கம்பீரமாக அமர முடியும் என்பதை நிறைவேற்றி காட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் பெரியார் இயக்கமும் சாதாரணமாக வெற்றிவிடவில்லை. 100 ஆண்டு காலம் உழைத்து இந்த இடத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். திமுக என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது, என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேட்கிறவங்களுக்கு 4வது வரிசையில எங்க அக்கா மப்ளர் போட்டுட்டு கம்பீரமா உட்கார்ந்து இருக்காங்க. அதை சொல்லிட்டு நான் மேடை விட்டு இறங்கி போறேன். ஆக இந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு போய் நிறைய வேலைகள் இருக்கும் 2 பேருக்கும். அதனால் அதிகபட்சம் 30 to 35 நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய உரையை நிறைவு செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு முன்னதாக பேசிய தோழர் இந்திரகுமார் அவர்கள் நகர செயலாளர் பற்றி பேசுகிற போது சொன்னார், அவர் எளிமையின் அடையாளம். ஏறக்குறைய இது எங்களுக்கு 3வது அட்டெம்ப்ட். 2 முறை கூட்டம் திட்டமிட்டு அது நடத்த முடியாமல் 3வது முறையாக நடைபெறுகிற கூட்டத்திற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். 3 முறையும் ஒரு நகர செயலாளர்கிட்ட பேசுறோம், ஒரு நகர்மன்ற தலைவர்கிட்ட பேசுறோம், அவரை தாண்டி தான் சென்னைக்குள்ளே நுழைய முடியுங்கிற அளவிற்கு கம்பீரமிக்க ஒருத்தர்கிட்ட பேசுறோம் என்கிற எண்ணம் ஒரு நாளும் எனக்கு வந்ததில்லை. ஒரு அண்ணனிடம் பேசுகிறோம் என்கிற அளவிற்கு எளிமையான உணர்ச்சியை எப்போதும் கொடுக்கக்கூடிய நகர செயலாளர் அண்ணன் MKT கார்த்திக் அவர்களே, எனக்கு முன்னதாக ஒரு எழுச்சிமிக்க உரையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளும் அடிமைகளும் என்னன்னா, ஒருத்தனை கருத்தால் எதிர்கொள்ள முடியலன்னா பர்சனல் அட்டாக் உள்ள போயிடுறது. இப்ப நான் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வச்சா நீ நியாயஸ்தன், நான் என்ன சாதி, நான் எந்த ஊர்ல இருந்து வரேன், நான் என்ன கட்சின்னு பார்த்து என்னை அடையாளப்படுத்தி என்ன திட்டுனா உங்ககிட்ட கருத்து இல்லைன்னு அர்த்தம். அப்படி விவாதத்துக்கு போனாலே அவர் கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் எதிரிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் பர்சனல் அட்டாக் என்கிற அளவிற்கு எதிரிகளை அலறவிடக்கூடிய என் ஆருயிர் நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 பர்பஸ் இந்த நிகழ்ச்சிக்கு. 1, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழை பாடுவது. இன்னொன்னு, 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பேசுவது. இந்த 2 தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இங்க இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு சர்வ நிச்சயமா தெரியாது, உங்க அப்பாக்களுக்கு இல்ல தாத்தா பாட்டிகளுக்கு நிச்சயமா தெரியும். 1924ஆம் ஆண்டு ஒரு தலைவர் பிறக்கிறார். அவர் பிறந்த போது தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் ஒரு பண்ணையார் இருப்பாரு, பண்ணையார் கீழே அடிமைகள் இருப்பாங்க. இப்ப நந்திவரம் கூடுவாஞ்சேரின்னு எடுத்துட்டோம்னா 2 பேருக்கிட்ட தான் இந்த ஊருடைய மொத்த நிலமும் இருக்கும். 2 பேர்கிட்ட தான் இருக்கும்.
இந்த ஊரே அந்த 2 பேர்கிட்ட கூலி வாங்கி பிழைக்கக்கூடிய அடிமைகளாக இருப்பார். இது நந்திவரம் கூடுவாஞ்சேரியில மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துக்கு போனீங்கனாலும் எந்த நகரத்துக்கு போனீங்கனாலும் அதுதான் நிலைமை. பண்ணை அடிமை. அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் வைக்கிறது தான் விதி. கட்டி வச்சு அடிடான்னா அடியை வாங்கணும், அழக்கூடாது. கல்யாணம் பண்ணணும்னா அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். ஊரை விட்டு வெளில போகணும்னா அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். ஒரு படி நெல்லு கூட வேணும்னா உயிர் போக அவர்கிட்ட போராடணும். இப்படி ஒரு நிலைமை இருந்தது. இது ஒரு தலைவர் பிறக்கிறது. தமிழ்நாட்டில் எங்க போனீங்கன்னாலும் தொழிற்சாலைன்னு ஒண்ணு இருக்காது. தொழிற்சாலைன்னு ஒண்ணு இருக்காது. அப்படியே வந்தோம் அப்படின்னா கல்வி அறிவுன்னா என்னன்னே தெரியாது. நம்ம தாத்தாலாம் சொல்லுவாருனால மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல, அது வெக்கப்படணும். மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கலன்னா அதுக்கு வெக்கப்படணும். ஆனா நம்மளால என்ன பண்ணுவாப்ல, நல்லா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் பெருமையா சொல்லு. அப்ப கல்வி அறிவின்மையை பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம் இங்க இருந்துச்சு இல்லையா? வறுமையோட கோர பிடியில கடந்தோம். அப்பெல்லாம் வேண்டாம், உங்க அம்மா அப்பா வயசுலயே இருக்கும். 3 வேளை அரிசி சாப்பாடுன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்போமா? 3 வேளையும் அரிசி சாப்பாடு சாப்பிட முடியும் அண்ணன் இல்லைங்கிறாரு. ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாரு. வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அரிசி சோறுக்கு அல்லல் பட்டு கையேந்தி நின்ற சமூகம் இந்த சமூகம். சோளம் கம்பு ஏதோ விளையிறது, ஒரு வேளை சமைச்சா ஒரு நாளெல்லாம் இட்லி தோசை தீபாவளி பொங்கலுக்கு பலகாரம் இல்லையா? அப்படி ஒரு வறுமை இருந்தது. ரங்கூனுக்கு நிறைய பேர் ஊர்ல போய் கேட்டீங்கன்னா பர்மாக்காரர் கடைன்னு சொல்லுவாங்க. பர்மாக்காரர் கடை என்ன? பர்மாக்காரர் கடை இங்க பிழைக்க முடியாமல் பர்மாவுக்கு போய் பிழைக்கலான்னு போய் அங்கேயும் வழி இல்லாம திரும்பி வந்தவர்கள் எல்லாம் இங்க கடை வச்சு பிழைத்தார்கள் என்பது ஒரு காலம். அவ்வளவு வறுமை இருந்துச்சு. அதே போல எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. ஒரு நகராட்சி அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க குறுக்க ஒருத்தர் நூல் போட்டு உட்கார்ந்துருப்பார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா ஆசிரியர் அவாளா இருப்பார். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா டாக்டர் அவாளா இருப்பார். ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போனோம்னா காவல்துறை அதிகாரி அவாளா இருப்பார். அப்ப எங்க போனாலும் அவாள் அவாள் அவாள்னு ஒரு நிலைமை. அந்த தலைவர் ஒரு 90 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து 1924 இருந்து 2018 வரைக்கும் வாழ்ந்து 2018 இறந்து போகிறார். 2018 அந்த தலைவர் இறக்கிற போது தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே சிறு குறு விவசாயிகள் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஏன்? பண்ணையார் கையில இருந்த நிலமெல்லாம் அங்க கூலிக்கு உழவு செய்தால அவன் கைக்கு வந்துடுச்சு. பண்ணையார்கள் என்கிற வர்க்கத்தை ஒழித்து உழுத மக்களை நிலத்திற்கு அதிபதியாக்கி காட்டியவர் திராவிட மாடல் இல்லையா? கல்வி அறிவுனா என்னன்னு கேட்ட மக்கள்கிட்ட, இந்த நாட்டிலேயே அதிக பொறியாளர்கள் தமிழ்நாட்டுல, இந்த நாட்டிலேயே அதிக மருத்துவர்கள் தமிழ்நாட்டுல, அதிக அறிவியல் படிச்சவன் தமிழ்நாட்டுல, அதிக கல்லூரிகள் தமிழ்நாட்டுல, அதிகமா கல்லூரிக்கு போறவன் தமிழ்நாட்டுல, பட்டியல் பழங்குடியினர்கள் அதிகம் படித்தவர்கள் தமிழ்நாட்டுல, பெண்கள் அதிகம் படித்தவர்கள் தமிழ்நாட்டுல என்று கல்வியின் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருந்தார் 2018. அப்படியே வாங்க, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையில தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1. அதிகபட்சமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான். வறுமைன்னா என்னன்னு தெரியாத அளவிற்கு எல்லோரும் தன்னிறைவு பெற்றிருந்தோம். காலையில வச்ச சாப்பாடு மதியத்துக்கு கிடையாது, மதியம் வச்ச சாப்பாடு ராத்திரி கிடையாது, ராத்திரி வச்சது மறுநாளா கிடையவே கிடையாது இல்லையா? அப்படி மாறி 4 தொட்டுக்கே 3 காய்கறி அப்படி மாறி. நான் சொல்றது வீட்டுக்குள்ள நடந்த மாற்றங்கள். அப்ப ஒரு 100 ஆண்டுகளில் ஒன்றுமே இல்லாது பால்பட்டு கிடந்த தமிழ்நாட்டை எல்லாம் பெற்ற தமிழ்நாடாக தூக்கி நிறுத்திய மகத்தான தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றார். அவருக்கு பெயர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் உழுது போட்ட நிலம் இந்த தமிழ்நாடு. சாதாரணமா நடக்கல. கால் தேய நடந்தார், குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், உயிர் போகிற வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்தார். வீல் சேர்ல போய் உட்கார்ந்த பிறகு உழைக்கணும்னு யாருக்கு தோணும்? உங்களுக்கு தோணுமா? எனக்கு தோணுமா? எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா உழைப்போம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா வீல் சேர்ல போய் உட்கார்ந்த பிறகும் ஓடி ஓடி உழைக்கணும்னு தோணும். அந்த கம்பல்ஷன் இருக்கும். ஆனா இந்தியாவில் எந்த தலைவரும் அடைய முடியாத ஒரு உயரத்தை அடைந்த பிறகு, தமிழ்நாட்டில் தான் காண விரும்பிய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி முடித்து விட்ட பிறகு, ஏழ்மையில் கிடந்த ஒரு நாட்டை தூக்கி நிறுத்தி விட்ட பிறகு, இனி அடைய போகிற உயரமும் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, எல்லா சொகுசும் வந்த பிறகு 90 வயசுல வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு நாடெல்லாம் நகர்வலம் வந்து இந்த நாட்டை திருத்திய மகா உத்தமர் முத்தமிழறிஞர். இங்க பேசுகிற போது சொன்னார், பனை ஊரை விட்டு வெளில வரதில்லைன்னு. அவரை பற்றி எல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், தொடங்கி வச்சுட்டு போயிட்டார்.
எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவருக்கு எப்படி கூடுவாஞ்சேரியில ஒரு கதை இருக்கு, எனக்கும் கதை இருக்கு. என்னுடைய நண்பருடைய ரூம்மேட் இந்த சந்தில போனோம்னா இருக்குது. நான் படிச்ச கல்லூரி இங்க தாம்பரம், மேற்கு தாம்பரத்துல தான் கல்லூரியில படிச்சேன். நான் படித்த ஆண்டு 2015 தான் சென்னையில மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 4 நாள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்ச பிறகு அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களேன்னு ரோட்டுக்கு வந்து அந்த அம்மா ஓட்டு கேட்டுட்டு போனாங்க. ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டோர் செத்ததாக இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அந்த மழைக்காலத்துல நான் சொல்றேன், அந்த மழைக்காலம் எங்க கல்லூரிக்கு போகணும்னா முடிச்சூரை தாண்டி தான் போகணும். அந்த முடிச்சூர்ல 2வது மாடி வரைக்கும் தண்ணி, 2வது மாடி வரைக்கும் தண்ணி, 15 அடி 17 அடி தண்ணி. மாடி எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு கனமழை, அப்பேற்பட்ட வெள்ளம். அந்த வெள்ளம் வந்த போது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா எழுந்து வரவில்லை, அன்றைக்கு மேயராக இருந்தவர் எழுந்து வரவில்லை, அன்றைய அமைச்சர்கள் எல்லாம் சொந்த ஊரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். நாங்க வயசு 17 வயசு 18 வயசு, நாங்க இந்த ஊர்ல இருக்க பயந்துகிட்டு எப்படியாவது போயிடணும்ட்டு போற பஸ் எல்லாம் பிடிச்சு நான் கும்பகோணம் போறதுக்கு திருவண்ணாமலை போய் ஆந்திரா போய் எல்லாம் சுத்திக்கிட்டு போனோம். அப்படி இந்த நகரத்தை விட்டு, இந்த மாநகரத்தை விட்டு எப்படியாவது பிழைச்சா போதும்னு ஓடிய காலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த நாளில் கோபாலபுரத்திலிருந்து ஒரு கார் கிளம்புது. காருக்கு பின்னாடி ஒரு லாரி, லாரி முழுக்க நிவாரண பொருள். அன்னைக்கு கோபாலபுரத்துல இருந்து முடிச்சூருக்கு வரணும்னா 10 இடத்துல குறுக்க ரோடு வெட்டி போட்டிருக்கு. அதை தாண்டி ஒரு தலைவர் வந்தார். காரிலிருந்து வீல் சேர் வந்தது. அப்போது அவருக்கு வயது ஏறக்குறைய 90. கண்ணீரோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு நின்ற அந்த முடிச்சூர் மக்களை கட்டி அணைத்து தான் கொண்டு வந்திருந்த பொருளை கொடுத்து விட்டு போன மிகப்பெரிய தலைவர் முத்தமிழர். இன்னைக்கு என்ன நடக்குது? நிவாரணம் வேணுமா? பாதிக்கப்பட்டிருக்கியா? கழுத்துக்கு மேல தண்ணியா? கவலையே படாத, 25 கிலோ சிப்பம் அரிசி வாங்கி வச்சிருக்கேன், எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்து நான் கொடுக்குறேன். வெக்கமா இல்ல? அப்ப இது பிரச்சனை இல்ல, உங்க சொகுசுக்கு நீங்க வீட்லயே இருந்து பண்றீங்க, அதை நான் தப்பா சொல்லல. அப்படி தப்பா சொல்லணும்னா 90 வயசுல அழுத மக்களோட போய் நின்ன தலைவரை அரசன், மன்னர், மன்னராட்சி, குடும்ப கட்சி என்றெல்லாம் சொல்லிட்டு நீ இவ்வளவு சொகுசா இருந்துகிட்டு நான் தான் ஜனநாயகத்தை நெட்டு குத்தா கவுக்க போறேன்னு சொல்றியே, குச்சமா இல்ல? அப்ப மக்களோடு மக்களாக நின்று சாகிறவர்கள் தான் மக்கள் தலைவர்கள். கடைசி வரைக்கும் ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு என் வீட்டுக்குள்ள வாமா என்னையாவது கொடுக்கிறேன் என்று சொல்பவர்கள் ஒரு நாளும் மக்களின் கஷ்டத்தை உணர மாட்டார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் மகத்தான மக்கள் தலைவராக இருந்த நாள் தான் அன்னைக்கு அவருடைய கால்கள், அவருடைய சக்கர நாற்காலி இங்கே ஓடி வந்தது. அந்த தலைவரை கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அவர் இறந்து போன பிறகு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் தேவையா அப்படின்னு கேட்டா தேவைதான். நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம்ல, இன்னைக்கு கலைஞர் அப்படி என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டுட்டே இருக்காங்க. பிஜேபி காரர்கள் அடிக்கடி இப்போ ஒரு கதை பூச்சுட்டு தொடங்கியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் வெறும் பொய்யா புழுவானுங்க. இப்ப என்னன்னா கொஞ்சம் உண்மையை சேர்த்து பெரிய பொய்யா புழுவாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கொடூரமான பொய்களை புழுவ தொடங்கி இருக்கிறாங்க. மோடி சாதனையின் நாயகரம் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா ஊரெல்லாம் கரண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற. நல்ல ஞாபகம் இருக்குமா? 2018ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. மாலை 7 மணிக்கு பிரதமர் மோடி மக்களை சந்தித்து உரையாற்றுகிறார் அப்படின்னுட்டு. மோடி டிவியில வராருன்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஏடிஎம் வாசல்ல போய் நிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கொடூர நாள் இருந்துச்சு. அப்ப மோடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சௌபாக்கிய யோஜனான்னு நான் ஒரு திட்டம் கொண்டு வர போறேன். அது என்னப்பா சௌபாக்கிய யோஜனா? ஏதாவது பாட்டி பேரா ஆன்டி பேரா அப்படின்னு நான் மாட்டி கேட்டேன். சௌபாகிய யோஜனா ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா. எப்ப சொல்றாப்ல? 2018. முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஆண்டு 1974. 74 கலைஞர் செய்ததை 2018 மோடி அறிவித்தார். வெறும் அறிவிப்பு. அப்படியே வாங்க அடுத்து. இன்னைக்கு ஊரெல்லாம் என்ன திட்டம் சொல்லிட்டு இருக்கான்? ஜல் ஜீவன், ஜல் ஜீவன் சொல்லிட்டு இருக்கானா? வீட்டுக்கு நான் தான் தண்ணி கொடுத்த சொல்லிட்டு இருக்கானா? எங்க தொடங்கியது? 1971ஆம் ஆண்டு குடிநீர் வடிகால் வாரியம் என்கிற பெயரில் வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுக்கிற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 71 கலைஞர் தொடங்கியதை மோடி இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். வெறும் அறிவிப்பு, சாதனை கிடையாது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. அது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவாஸ் அஞ்சிங், நாய்கள் ஜாக்கிரதை, அதுதான் தெரியும். இந்த ஆவாஸ் யோஜனா மாதிரி ஒரு தில்லுமுள்ளான திட்டம் உலகத்திலே கிடையாதுங்க. இப்ப நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம். அக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னா அக்கா பேரையும் என் பேரையும் சேர்த்து தானே சொல்லணும். அக்கா 20,000 தான் கொடுக்குறாங்க, நான் 2 லட்சம் கொடுக்குறேன். இப்ப யார் பேரை சொல்லணும்? என் பேரை சொல்லணும். அக்கா 10,000 கொடுத்துட்டு நான் 3 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், ஆனா பேரை அக்கா பேர்ல வச்சுக்கிட்டா அது யோக்கியமான வேலையா? அயோக்கியத்தனம் தானே.
இந்த அயோக்கியத்தனத்தை மோடி செய்கிறார். ஒரு வீடு கட்டுவதற்கு 13 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்று சொன்னால் 1.5 லட்சம் ரூபாயை மோடி அரசாங்கம் கொடுக்கும். 8.5 லட்சம் ரூபாயை நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். பாக்கி 3 லட்சம் ரூபாயை மக்கள் கொடுக்கிறாங்க. அப்ப கொடுக்கிற காசு யாரோடது? நம்ம தமிழ்நாட்டு அரசோடது. ஆனா பேரு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. நாய்க்கு பேரு வச்சியே சோறு வச்சியா நாம கேட்போமா மாட்டோம். அததான் முதலமைச்சர் கேட்கிறார். மாப்பிள்ள அவரு தாங்க, அவர் போட்டிருக்க சட்டை நான் வாங்கி கொடுத்ததுங்கிறார். மாப்பிள்ள மோடி தான் அவர் போட்டிருக்கிற சட்டை நான் வாங்கி கொடுத்தது 4 நாளைக்கு முன்னாடி கேட்டார். மானம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு யோக்கியம், இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த திட்டத்தை நான் செயல்படுத்த மாட்டேன், 5 லட்சம் ரூபாயா உயர்த்துறேன், மானம் இருக்கிறவர் சொல்லுவாரா இல்லையா? என்னப்பா 2000 வீடு 1000 வீட்டை குறைச்சு விடுறா தமிழ்நாட்டுக்கு அடிச்சாரு. இப்ப என்னன்னா, சரி இது என்ன புதிய திட்டமா மோடி கண்டுபிடிச்சதா? இல்ல, 1971ஆம் ஆண்டு குடிசை வாழ் மக்களை கான்கிரீட் வீட்டுக்குள் அமர்த்துவதற்காக குடிசை மாற்று வாரியம் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த குடிசை மாற்று வாரியம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அந்த வாரியத்தின் அமைச்சர் தான் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிக்க அமைச்சர் அண்ணன் தாமோ அவர்கள். அப்ப யோசிச்சு பார்க்கணும், மோடி இன்னைக்கு அறிவிப்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர். அடுத்து ஒரு கதைக்கு வருது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இலவச சிலிண்டர் கொடுத்தேன். உஜ்வாலா யோஜனா வாங்காது, உஜ்வாலா யோஜனா. நமக்கு உஜாலா தெரியும், உஜ்வாலா தெரியாது. உஜ்வாலா யோஜனா நான் தான் கொடுத்தேன்னு கிளம்புறாரு. யாராவது இலவச சிலிண்டர் வாங்குறீங்களாமா? ஒருத்தர் 10 கோடி பேர் கொடுத்தாராம். தமிழ்நாட்டுல மட்டும் 10 கோடி பேர் கொடுத்தாங்களா? 10 கோடி பேர்ல நீங்க ஒருத்தர் கூட இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு அன்லக்கியா இருக்கீங்க? அப்ப யோசிச்சு பாருங்க. சிலிண்டர் கொடுத்த, இலவச சிலிண்டர் கொடுத்தேங்கிறாரு. யார் கொடுத்தது? முத்தமிழறிஞர் கலைஞர் 2006ஆம் ஆண்டு இலவச எரிவாயு இணைப்பை கொடுத்தார், கேஸ் அடுப்பை கொடுத்தார். இன்னைக்கு மோடி ஸ்டிக்கர் விட்டுறார். 350 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு 1050 ரூபாய். இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நான் இலவச கேஸ் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு கூச்சப்படணுமா இல்லையா? கலைஞர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா நாம தேர்தல் அறிக்கையில கேஸ் அடுப்பு கொடுப்போம் தான் சொன்னோம், 2 அடுப்பு உள்ள கேஸ் கொடுப்போம்னு சொல்லல. நம்மகிட்ட காசு இல்ல அரசாங்கத்துல, ஒரு அடுப்பு உள்ளதை மட்டும் கொடுப்போம். பாதி ஆயிடும் பட்ஜெட், செலவு பாதியா குறைஞ்சிடும், மக்களுக்கு நாம சொன்னதை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, காசு மிச்சம் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு 2 அதிகாரிகள் போய் சொன்ன போது கலைஞர் அந்த பேப்பரை தூக்கி எரிஞ்சிட்டு சொன்னாராம், 1 மணி நேரம் அவங்க அடுப்புல கடந்து வேகுறாங்களேங்கிறதுக்காகத்தான் 2 அடுப்பு வச்சு சிலிண்டர் கொடுக்குங்கிற திட்டத்தையே கொடுத்தேன். நீ ஒரு அடுப்பு கொடுத்தனா இன்னொரு அடுப்புக்கு அவங்க விறக பத்த வைப்பாங்க, மீண்டும் 1 மணி நேரம் அடுப்புல தான் கிடப்பாங்க, காசு போனா போகுது, 2 அடுப்பு கொடுறாங்க. அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மகத்தான தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு மோடி என்ன பண்றாப்ல? ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டிக்கரை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறது. அடுத்த கதை, கர்ப்பிணி பெண்களுக்கு நான் பணம் கொடுக்கிறேன் சொல்றது யாரு? சொல்றது மோடி. ஒரே ஒரு விஷயம், உங்க எல்லாரும் பேறுகாலத்தை கடந்து வந்திருப்பீங்க, இல்ல உங்க பெண்கள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கடந்து வந்திருப்பாங்க. 1989ஆம் ஆண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகை என்கிற பெயரில் நிதி உதவி கொடுக்கிற திட்டத்தை உலகத்திலேயே முதல் முறையாக அறிவித்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சேரும். வேற யாருக்கும் சேராது. இன்னைக்கு மட்டும் என்ன 6000 ரூபாய் கொடுக்கிறாரு ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து. தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு கொடுக்கிறார் தெரியுமா? 12000 ரூபாய் கொடுக்கிறார். மொத்த தொகை 18000 ரூபாய். மோடி கொடுக்கிறது ஒரு பிரசவத்துக்கு, தலைவர் கொடுக்கிறது 2 பிரசவத்திற்கு. அப்போ ஒரு பெண் 2 முறை கர்ப்பம் தரித்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 36000 ரூபாய். அதுல வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான் மோடி அரசாங்கம் கொடுப்பது. மீதமுள்ள 30000 ரூபாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம்முடைய தலைவர், மகத்தான ஆளுமை நம்முடைய தளபதி கொடுக்கும். ஆனா பேரு பிரதம மந்திரி திட்டம். அப்ப பூரா பேர் மட்டும் வைக்கிறது, சோறு வைக்கிறது கிடையாது. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த எதுக்கு கலைஞர் 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாரு? என்ன காரணம்? இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்குமா? இந்தியாவிலேயே இன்றைக்கு பிரசவ காலத்தில் குழந்தைய பெத்து போயிட்டு தாய் இறந்து போற நிலைமை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் தான் குறைவு. உங்க தலைமுறையில அதிகமா இருந்திருக்கும். அம்மா இல்லாத பிள்ளைகள் அதிகமா இருந்திருப்பாங்க. இல்ல பிள்ளை இறந்து போயிட்டு அம்மா கொஞ்சம் இருப்பாங்க. 5 வயசுக்குள்ள இறந்து போற பிள்ளைகள் அதிகமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்ப நீ 7வது பிறந்தப்பா அப்படிம்பாங்க. நான் தானே மூத்த பிள்ளைன்னு சொன்னீங்க, 6 பிள்ளை பிறந்து இறந்து செத்து போய் சொல்லுவாங்க. அப்படி இருந்த நாடு இந்த நாடு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? கர்ப்ப காலத்தில், பிரசவ காலத்தில் குழந்தை இறப்பதும் தாய் இறப்பதும் ஏறக்குறைய இல்லாம பண்ணிட்டோம். ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்படி?
ஏன்னா வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிறது என்கிற முறையிலிருந்து பெண்களை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நீ காசு கொடு, காசு கொடுத்தா தன்னுடைய பிரசவத்தை பதிவு பண்ணிப்பாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 89 கலைஞர் கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு அது என்ன பண்ணுது தெரியுமா? இன்னைக்கு வரும்போது நானும் இந்திரகுமாரும் அந்த நகராட்சி ஆஃபீஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு டிவியில ஒரு நியூஸ் ஓடுனுச்சு. பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர்னு ஒரு ஊரு. அங்க பழங்குடி மக்கள் இருக்காங்க. அங்க ஒரு அக்கா பிரசவம் பேறுகாலம். அந்த அக்கா ஒரு மலைக்கு அடிப்படையில மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கு. ஒரு டாக்டர் டிப் டாப்பா வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டிருக்காரு, கழுத்துல ஸ்டெத் இருக்கு. அந்த அக்காட்ட போய் கெஞ்சுறாரு, ஏமா வாமா, தயவு செஞ்சு வாமா, உன்னை இங்க இடத்துலயே கொண்டு உட்கார வச்சிடறேன், திருப்பி ஜீப்ல ஏறுமா, திருப்பி அரை மணி நேரத்துல கொண்டு உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு விசாரிச்சா அந்த அம்மா பிரசவத்தை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்கப்புக்கு வரல. 12 முறை நர்சம்மா என்ன பண்ணிருக்கு, அந்த அம்மாவை போய் டெய்லி வாமா வாமான்னு கூப்பிட்டுருக்கு. 12 முறை அந்த நர்சம்மாவை அக்கா ஏமாத்திருச்சு. 13வது முறையாக ஒரு MBBS MD படித்த மருத்துவர் அந்த ஊருக்கு ஜீப்பை எடுத்துட்டு போய் அந்த அக்கா காலில் விழாத குறையா கெஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. யாருக்கு இருக்கணும் அந்த அக்கறை? கட்டிய புருஷனுக்கு இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு இருக்கணும், ஊர்க்காரனுக்கு இருக்கணும், தெருக்காரனுக்கு இருக்கணும், சொந்தக்காரனுக்கு இருக்கணும், சாதிக்காரனுக்கு இருக்கணும். யாருக்கும் இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு இருந்தது. அதனால் அந்த வீட்டு வாசலில் மருத்துவர்கள். இப்ப சொல்லுங்க, இந்திரகுமார் சொன்னார்ல அப்பா என்று சொன்னால் ஏன் வலிக்குதுன்னு. அப்பாவுக்கு இல்லாத அக்கறை, அம்மாவுக்கு இல்லாத அக்கறை இந்த அரசுக்கு இருந்தது, எங்கள் தலைவருக்கு இருந்தது. அப்பா என்று 1000 முறை சொல்லுவோம். தந்தை இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிற மகத்தான தலைவர். இப்ப புரியுதா? கலைஞர் கொண்டு வந்த திட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய திட்டம் எதற்காக பலன் அளிக்குது அப்படின்னு. தந்தை பெரியாரை பார்த்து கேட்டார்கள், கோயிலுக்கு போமாட்டேங்கிறீங்க, ஆனா ஆலயத்துக்குள் யாரு பூஜை பண்ணணும், யாரு உள்ள நுழையணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டார். அதுக்குதான் சொன்னார், கோர்ட்டுக்கு திருட மட்டும் போறதில்ல, வக்கீலும் சேர்ந்து போறான்டா அப்படின்னு. ஆக குரலற்ற மக்களின் வழிபாட்டு உரிமைக்காக வாதிட்ட இயக்கம் திராவிட இயக்கம். இங்க 4 இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். வாங்குவதாலும் பரவாயில்ல, கூட்டம் கேட்கிறேன்னு இங்க உட்கார்ந்தது அவர்களுடைய பெருந்தன்மை. அவர்களை மதிக்க வேண்டியது நம்முடைய பெருந்தன்மை. இங்க பேசுகிற போது இந்திரகுமார் சொன்னார், முருகன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னுட்டு. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த வடிவேலு கதை தான். என்ன வேஷம் போட்டாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மட்டும் மறந்துடுவாங்க. முருகன் மாநாடு நடத்துற சரி, அந்த மாநாடு முருகர் பக்தர்களுக்காக நடத்துறேன்னு சொல்ற இடையில திடீர்னு நயினார் நாகேந்திரன் மேடையை போட்டு, இன்றைக்கு முருகனை கையில் எடுத்திருக்கிறோம், நாளைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அப்ப நீ முருகனை கையில் எடுக்கிறது எதுக்காக? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்திற்காக. அப்ப முருகன் மேல உனக்கு பாசம் எல்லாம் கிடையாது, திமுக மேல காண்டு, அதனால முருகனை கையில் எடுக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், பாஜக சங்க பரிவார சக்திகள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சபரிமலைக்கு போனீர்கள், சபரிமலையில் அரசியலாக்கினீர்கள், என்ன நடந்தது? கேரளால 0. உத்தரப்பிரதேசத்துக்கு போனீர்கள், ராமனை அரசியலாக்கினீர்கள், ராமன் தான் எல்லாம் என்று நாடகம் போட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டிய அந்த தொகுதியிலேயே தோற்று போனீர்கள், நடந்தது. மேற்கு வங்கத்திற்கு போனீர்கள், காளிமாதா காப்பாத்துன்னு சொன்னீங்க, காளிமாதாவை அரசியலாக்கினீர்கள். மேற்கு வங்க மக்கள் அடித்து விரட்டினார்கள். ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் வேலை தூக்கிட்டு யாத்திரை போனீங்க, முருகன் கொஞ்சம் துடியான சாமின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவாங்க, தூக்கி சொருகினாரு, 0க்கு நின்னீங்க. உண்டா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா அக்கா நெத்திலையும் பொட்டு இருக்கு, அண்ணமார்கள் அத்தனை பேரும் நெத்தி நிறைய பட்டை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சாமி காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கலாம். சாமியை காப்பாத்துவான்னு எவனாவது கூப்பிட்டா அவன் ஃப்ராடுன்னு அடித்து விரட்டக்கூடிய ஆற்றல் எங்கள் வீட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிறதுங்கிற வரை நீ என்ன ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அம்மன் ஜல்லிக்கு இங்க பிரோஜனம் இல்லை, அம்மன் ஜல்லிக்கு இங்க பிரோஜனம் இல்லை. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லிவிட்டு போனதுதான், கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான். இல்லைன்னா ஏன் 4 ஆண்டு காலத்துல 3000 கோயிலுக்கு குடமுழக்கு பண்ணணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா என்ன? அது மக்களுடைய நம்பிக்கை. ஒரு அரசு அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, செய்து முடித்திருக்கிறது. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் எந்த கோயிலை வேணாலும் பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோயிலோட நிலைமை என்ன, இன்னைக்கு அந்த கோயிலோட நிலைமை என்ன யோசித்து பார்த்தால் பிரமிப்பாக இருக்கு. எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். கோயிலுக்கு வெளியில நின்று நம்மளை எல்லாம் கோயிலுக்கு உள்ள கொண்டு போன இயக்கம் திராவிட இயக்கம். அந்த பெருமிதத்தில் சொல்லுகிறேன், கோயிலை வைத்து அரசியல் செய்யணும்னு தமிழ்நாட்டில் தயவு செய்து நினைக்காதீர்கள். அது திருப்பி அடிக்கும், ஓட ஓட அடிக்கும், ஒரு நாளும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கும். அந்த விஷப்பரீட்சை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இங்க பேசுகிற போது இந்திரகுமார் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொன்னார்.
இங்க போகிற ரோட்ல எந்த ப்ராஜெக்டாவது தமிழர் கையில இருக்கா? அந்த டோல்கேட்டு ஒரு குஜராத் கிட்ட இருக்கு, அந்த ரோடு போட்டது ஒரு மராட்டி என்று சொன்னார். வெறும் டோல்கேட்டு ரோடு போடுறதுல மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு கதை சொல்றேம்மா, கதை இல்ல நடந்த உண்மை, நடந்ததான்னு கேட்பீங்க. அப்படி ஒரு கதை. குஜராத்னு ஒரு மாநிலம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த குஜராத்ல பாகிஸ்தானோட பார்டர் இருக்குல்ல, பாகிஸ்தானோட பார்டர், அந்த பாகிஸ்தானோட பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் பகுதியில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஒரு அரசாங்க அமைப்புக்கு, செகிங்கிற ஒரு அரசாங்க அமைப்புக்கு அந்த குஜராத் மாநில அரசு ஒரு 23,000 ஹெக்டேர் நிலத்தை தூக்கி கொடுக்குது. எதுக்கு? அங்க ஒரு சோலார் பூங்கா அமைக்கிறதுக்கு. ஒரு சோலார் பூங்கா அமைக்கிறதுக்கு செகிங்கிற ஒரு அரசு நிறுவனத்துக்கு குஜராத் அரசாங்கம் நிலத்தை கொண்டு போய் கொடுக்குது. அந்த நிலத்தை கொடுத்த உடனே இவங்க போய் சோலார் பூங்கா அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல ஒரு சட்ட சிக்கல். என்ன சட்ட சிக்கல்னா, அந்த நிலம் பார்டர்ல இருக்கு, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பார்டர்ல இருக்கு. அங்க சட்டப்படி எந்த கட்டுமானத்தையும் செய்ய முடியாது. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? குஜராத் அரசாங்கம், அந்த செகிங்கிற அமைப்பு, ராணுவ அமைச்சகம் 3 பேரும் ஒரு நாள் டெல்லியில ஒன்னா உட்கார்ந்து 1 மணி நேரம் விவாதிச்சு அந்த சட்டத்தை தளர்த்துறாங்க. யாருக்காக? குஜராத்துக்காக. எவ்வளவு நேரத்துல? 1 மணி நேரத்துல. எப்படி? ஒன்னா உட்கார்ந்து, இல்லையா? உடனே அந்த நிறுவனம் என்ன பண்ணுது? என்னால இந்த சோலார் பூங்காவை அமைக்க முடியாது. எப்ப? பர்மிஷன் வந்த பிறகு, சட்டத்தை தளர்த்தின பிறகு அமைக்க முடியாதுன்னு திரும்பி குஜராத் அரசாங்கத்திலேயே நிலத்தை கொடுத்துருது. குஜராத் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மோடியோட நண்பர் இருக்காருல அதானி, அதானியை கூப்பிட்டு, ஐயா அதானி, அந்த செகியால நடத்த முடியலையா, நீ கொஞ்சம் நடத்துக்கிறியான்னு கேட்டவன், அதுவா பரவாயில்ல நான் கொஞ்சம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த 23,000 ஹெக்டேர் நிலத்தையும் அதானிக்கு கொடுத்தாச்சு. அவர் இப்போ உலகத்திலேயே பெரிய சோலார் பூங்கா ஒன்றை அங்க நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, குஜராத்துக்கு ஒரு தேவை என்று சொன்னால், அதானிக்கு ஒரு தேவை என்று சொன்னால், டெல்லியில மாநில அரசாங்கம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, செகி எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசி 1 மணி நேரத்தில் அந்த பேப்பரை கிளியர் பண்றாங்க. இங்க மெட்ரோல எத்தனை பேர் பயணிச்சிருக்கீங்க? சென்னை மெட்ரோல ஏறக்குறைய எல்லாரும் போயிருப்பீங்க, ஒரு முறையா பார்த்துருப்பீங்க. ஆனா மெட்ரோல போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரையும் கொஞ்சம் கூட்டிட்டு அறிவாலயத்தை கூட்டு வந்து, ஆமா, தலைவர் கிளாம்பாக்கத்துக்கே கொண்டு வராரு. அடுத்த முறை நீங்க ஈஸியா அதுல பயணிக்கலாம். இந்த மெட்ரோல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெட்டி மெட்ரோ 4 பெட்டி ரயில். எத்தனை பெட்டி? 4 பெட்டி. இந்த 4 பெட்டி ரயில்ல கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் பொழுது 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஓட்டணும், அப்புறம் 7 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஆக்கணும், 4 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஆக்கணும், இப்ப 3 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகுது. ஆனாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, திணறுது. பஸ்ஸை விட அதிகமா கூட்டம் போகுது. தலைவர் பார்த்தார், 4 பெட்டி மெட்ரோவை 6 பெட்டி மெட்ரோவா 8 பெட்டி மெட்ரோவா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் போடுறாரு. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 2000 கோடி செலவு. இந்த 2000 கோடிக்கு நம்ம செலவு பண்ண போறது இல்ல. உலக வங்கி, ஆசிய வங்கின்னு ஒரு வங்கி நமக்கு கடன் கொடுக்க போறான். கடன் கொடுக்கறதுக்கு யாராவது ஷூரிட்டி கையெழுத்து போடணும்ல, அந்த கையெழுத்தை மோடி கிட்ட நாம கேட்கிறோம். இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க கடன் கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஷூரிட்டி கையெழுத்தை கேட்கிறோம். குஜராத்துக்கு ஒரு தேவை என்றவுடன் 3 அமைச்சகங்களும் ஒரு அரசாங்கமும் 1 மணி நேரத்தில் இந்த பேப்பரை கிளியர் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு வெறும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு மோடி எடுத்துக்கொண்ட காலம் 1.5 வருடம், 1.5 வருஷம். அப்ப நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அதை தூக்கி குப்பையில போடு, குஜராத்துக்கு ஒரு பிரச்சனைனா தூக்கி தலையில வச்சு கொண்டாடு. இதுதான் மோடி பாலிசி. இந்த நாட்டை குஜராத்திகளின் கொள்ளைக்காடாக மாற்றுவதுதான் மோடியினுடைய திட்டம். அதை முறியடிப்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்தின் மகத்தான. எந்த ஊர்லயாவது நடக்குமாங்க? பஸ் ஸ்டாண்டு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம கட்டிட்டோம், அதுல நியாயம் இருக்கு. ரயில்வே நம்ம கண்ட்ரோல்லயா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஊரை பக்கத்துல கிளாம்பாக்கத்துக்கு ரயில்வே நிலையம் வேணும்னா அதுக்கு நம்ம ஏன் செலவு பண்ணணும்? மோடி கிட்ட கேட்கிறோம், ஐயா நாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம், இந்த ரயில் நிலையத்தை மட்டும் நீங்க கட்டி கொடுத்துருக்க, மக்கள் பாவம் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, காசு இல்ல பையா அப்படின்ட்டாரு. எவ்வளவு காசு இல்ல பையான்ட்டாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தா, அவன் என்னடா கட்டுறது, நீ கட்டுறான்னு தமிழ்நாட்டின் சொந்த நிதியில் அந்த ரயில்வே நிலையம் கட்டப்பட்டு. மக்கள் துயரப்படுகிற போதெல்லாம் எந்த சட்டத்தையும் உடைத்து விட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை ஒரே ஒரு தலைவருக்கு, ஒரே ஒரு இயக்கத்திற்கு, ஒரே ஒரு கட்சிக்குத்தான் இருக்கிறது. அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவர் இல்லையா? நாளைக்கு கூச்சமே இல்லாம அந்த ரயில் நிலையத்துக்கு தன்னுடைய படத்தை ஒட்டி கொள்ள மோடி வருவார். அப்ப நாம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் காசுல கட்டின இடத்துக்கு நீ ஏன் காலடி எடுத்து வைக்கிற? கேட்க வேண்டிய கேள்வி நம்முடைய கேள்வி. இது மட்டுமா?
எல்லாரும் டாக்ஸ் கட்டுறீங்க. கேட்டா அக்காலாம் சொல்லுவாங்க, நான் எங்கப்பா டாக்ஸ் கட்டுறேன், நான் என்ன படிச்சேனா, வேலைக்கு போனேனா. அண்ணன் கூட சொல்லுவாரு, என்னடா கூலி வேலைக்கு போறேன், நான் என்ன டாக்ஸ் கட்டுறேன் அப்படிம்பாரு. அப்படி அல்ல. காலையில விளக்குற பேஸ்ட் பிரஷ்ல இருந்து நைட்டு போடுற குட் நைட் காயில் வரைக்கும், போட்டிருக்க சட்ட துணியில இருந்து காலில் போட்டிருக்க செருப்பு வரைக்கும், அக்கா போட்டிருக்க மப்ளர் வரைக்கும் அத்தனைக்கும் என்ன பண்றோம்? டாக்ஸ் கட்டுறோம். அந்த டாக்ஸ்ல பெரும்பகுதி யாருக்கு போகுது? மோடிக்கு போகுது. தமிழ்நாட்டிலிருந்து இதே மாதிரி ஒரு அக்கா உத்தரப்பிரதேசல இருப்பாங்கல்ல, அந்த அக்காவும் டாக்ஸ் கட்டுறாங்க. அவங்க 1 ரூபா கட்டினா 2 ரூபா 50 பைசா திருப்பி கொடுக்கிறார் மோடி. நம்ம அக்கா 1 ரூபா கட்டினா வெறும் 29 பைசா தான் திருப்பி கொடுக்கிறார். நாமளும் இந்த நாட்டின் குடிமக்கள் தான், உத்தரப்பிரதேசக்காரனும் இந்த நாட்டின் குடிமக்கள் தான். நம்ம கண்ணுல சுண்ணாம்பு, அந்த கண்ணுல வெண்ணெய். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நெஞ்சுரமும் முதுகெலும்பும் ஒரே ஒரு தலைவருக்கு தான் இருக்கிறது. அவர் தான் நம்முடைய தலைவர், வேற யாருக்கு? இப்படி நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஏறக்குறைய நம்ம இங்க இந்திரகுமார் தோழர் பேசுகிற போது சொன்னார், அது முன்னால பேசுறவங்க விட்டுட்டோம்னா அதுக்கு வசதி. இன்னும் நம்ம அதுல இருந்தே எடுத்து பேசிடலாம். மகளிர் இடஒதுக்கீடு பத்தி பேசினார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போய் பாருங்க, ஒவ்வொரு ஆபீஸ்லயும் 4 ஆண்கள் இருந்தா 4 பெண்கள் இருப்பாங்க அப்படின்னாரு. போன வருஷம் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல வந்துச்சு. என்ன வழக்கு தெரியுமாக்கா? டிஎன்பிஎஸ்சில வேலைக்கு ஆள் எடுக்கிற போது மகளிர் இடஒதுக்கீடு அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்ணா 100 வேலைக்கு ஆள் எடுத்தா அதுல 70 பேர் பெண்களாக வருகிறார்கள். அதனால் அந்த இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும். அப்பதான் 50 ஆண்கள் 50 பெண்களாவது வருவாங்கன்னு ஆண்கள் எல்லாம் உயர் நீதிமன்றத்தில் போய் கதறினார்கள். இந்த நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டது. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வெளில வந்தா பேசக்கூடாது. அதிகபட்சம் பேச அனுமதிக்கப்பட்ட சபையே கோயில்ல மட்டும்தான், அதுவும் முருகா, அவ்வளவுதான். வேற என்ன? வீட்டுல கேத வீட்டுக்கு போனா அழுவணுமா அழுவக்கூடாதுன்றத கூட அண்ணன் சொல்லுவாரு, ஆத்துக்கார் சொல்லுவாரு. அப்படி இருந்த நிலைமையில் டிஎன்பிஎஸ்சி என்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பில் அரசு அலுவலர்களாக 100 பேர் ஆள் எடுத்தால் 70 பேர் பெண்கள் வருகிறார்கள், எங்கள் வாய்ப்பெல்லாம் பறிபோகிறதுன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஆண்கள் எல்லாம் கதறவிட்ட அரசு ஒரு இயக்கம், திராவிட இயக்கம். 30% பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய தலைவர். இந்த இடத்துக்கு நாம வந்து சேர்ந்திருக்கோம். இங்க நான் சொன்னேன்லக்கா, மோடி சிலிண்டர் கொடுத்த கதையை சொன்னேன்ல, அவரு போன வருஷம் என்ன பண்றாரு, தேர்தலுக்கு முன்னாடி 350 ரூபா சிலிண்டர் 1050 ரூபா ஆக்கிட்டு அப்புறம் வந்து சொல்றாரு, ஒரு மார்ச் மாசம் 1ஆம் தேதி டிவி முன்னாடி வந்து நின்றுட்டு, அன்பார்ந்த மகளிர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மகளிர் தின பரிசு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, சிலிண்டர் விலையை குறைக்க போறாங்க. ஏன் அதை மகளிர் தினத்துக்கு கொடுக்கணும்? ஆண்கள் தினத்துக்கு கொடுக்க கூடாதா? அண்ணன் அடுப்பு பத்த வச்சா கை பத்திக்குமா? இல்ல ஏமா? அப்ப என்னன்னா, மோடியின் சிந்தனை ஒன்றே ஒன்றுதான், பெண்களுக்கு பரிசு கொடுக்கணும்னா அடுப்படி சார்ந்து கொடு, அடுப்படியிலே அவங்க கிடக்கட்டும். இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு சிந்தனை வடிவமாக மோடி இருக்கிறார். நம்முடைய தலைவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இதே செங்கல்பட்டில் 1929 தந்தை பெரியார் ஒரு தீர்மானம் போடுகிறார், பெண்களுக்கு அப்பன் சொத்தில் சம உரிமை கொடுன்னு கேட்கிறார். அன்னைக்கு இதெல்லாம் கேட்டாலே, இந்த மாதிரி நினைச்சாலே கொளுத்திடுவான். அப்படி ஒரு தர்ம சங்கடமான, அப்படி ஒரு கொடுமையான காலகட்டத்தில் பெரியார் அதை கேட்டார். 60 ஆண்டுகள் கழித்து 1989 எல்லா சொத்திலும் சம உரிமை பெண்களுக்கு உண்டு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டம் போட்டார். இது அப்பா சொத்துல. இன்னைக்கு அடுத்த இடத்துக்கு நம்முடைய தலைவர் மாறி இருக்கிறார், தாவி இருக்கிறார். என்ன தெரியுமா? அண்ணன் பேர்ல சொத்தை பதிவு பண்ணா முழு பதிவு கட்டணமும் கட்டணும், அக்கா பேர்ல சொத்தை பதிவு பண்ணா பதிவு கட்டணத்தில் சலுகை உண்டு. அண்ணன் பூரா உன் பேர்ல பதிவு பண்ணா கொஞ்சம் குறையுண்டா, உன் பேர்லயே. இப்பதான் எங்க அண்ணனுக்கு லவ் எல்லாம் வரும். அது 1% பதிவு கட்டணத்தை குறைக்கிறதுக்காக பண்றது. உன் பேர்ல நான் சொத்து வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல வைத்தவர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய முதலமைச்சர். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இயக்கம் எல்லாவற்றுக்கும் கஷ்டப்பட்டிருக்கு. சொத்துரிமை வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு தலைவர், அந்த உரிமையை கொடுப்பதற்கு ஒரு தலைவர், சொத்துக்களை பதிவு செய்கிற போது சலுகை கொடுத்து பெண்களை அதிபதியாக்குவதற்கு இன்னொரு தலைவர், 3 தலைவர்களும் சேர்ந்து நின்றதால் தான் இந்த இயக்கம் தூக்கி நின்றது. இந்த இயக்கம் எல்லாவற்றையும் காப்பாற்று. இப்படி நாம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய சீனியர்கள் கோச்சுப்பாங்க, ஆனாலும் சொல்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் ஏறக்குறைய 5 முறை ஆட்சி செய்தார். 1969 தொடங்கி 2011 வரை வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஒரு நீண்ட நெடிய ஆட்சியை செய்தார். அவர் அளவுக்கு இந்த நாட்டில் நலத்திட்டங்களை செய்த மனிதர்கள் கிடையாது. அவர் அளவுக்கு இந்த ஊரை மாற்றி காட்டிய தலைவர் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் கலைஞரால் பயன் பெற்றோம் என்று சொல்லுவதற்கு ஒருவரை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு கலைஞருக்கு 5 ஆட்சி தேவைப்பட்டது. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அரசால் பயன்பெறாத வீடுகளே இல்லை என்று சொல்லுவதற்கு நம்முடைய தலைவருக்கு வெறும் 4 ஆண்டுகள் போதுமானதாக இருக்கு.
முத்தமிழறிஞர் கலைஞர் 5 ஆட்சியில் செய்ததை ஒரே ஆட்சியில் செய்து முடித்து விட்டார். என்ன சொல்லுங்க? பட்டியல் போட்டுட்டே போலாம். புதுமை பெண்ல வரியா, தமிழ் புதல்வன்ல வரியா, மகளிர் உரிமை தொகையில வரியா, எதுலையும் வரலையா? குறைந்தபட்சம் ஒரே ஒரு முறையாவது அந்த பிங்க் பஸ்ல போயிருக்கு. பிங்க் பஸ்ல போகும் பொழுது சமீபத்துல ஒரு ஆய்வு பயணம், அநேகமாக முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு பஸ்ல தலைவரும் இளந்தலைவரும் ஏறுறாங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு பஸ்ல ஏறுறாங்க. அவர் நேரா போய் ஒரு அக்கா பக்கத்துல உட்கார்றாரு. அக்கா பக்கத்துல உட்கார்ந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஃப்ரீயா போறீங்களான்னு கேட்கணும். எங்க போறீங்கன்னு கேட்கணும். அவர் கேட்ட முதல் கேள்வி, கண்டக்டர் டிரைவர் உங்களை மரியாதையா நடத்துறாங்களா? ஏன் இதே மேடையில யாரோ ஒருத்தர் தப்பா பேசுறாங்கிறதுக்காக விமர்சிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஆனால் இந்த இயக்கத்தின் தலைவர், அந்த திட்டத்தை கொடுத்த மகத்தான முதலமைச்சர் அந்த பெண்களை பார்த்தவுடன் கேட்ட கேள்வி, உங்கள் சுயமரியாதைக்கு எந்த ஆபத்தும் வந்து விடவில்லையே, அதுதான் தலைவர் கேட்ட கேள்வி. ஆனா ஒரு துரோகி, ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் டேபிளுக்கு அடியில போய் பதவி வாங்கின ஒரு மகா துரோகி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறார். லிப்ஸ்டிக் அடிச்ச பஸ்ஸா? வெக்கமா இல்ல? பெண்கள் எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்கிற ஆணவத்தில் ஆடுகிறார். யோசிச்சு பாருங்க, லிப்ஸ்டிக் அடிச்ச பஸ். அதெல்லாம் லிப்ஸ்டிக்னா கேவலமா? அக்காக்கள் போடுற, அம்மாக்கள் போடுற லிப்ஸ்டிக்னா அவ்வளவு கேவலமாயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பஸ்ஸை பார்த்தா லிப்ஸ்டிக் பஸ்ஸா கேவலமா தெரியுது. நம்முடைய தலைவருக்கு அந்த பஸ்ஸை பார்த்தா சுயமரியாதையின் அடையாளமாக தெரிகிறது. இதுதான் ஒரு அடிமைக்கும் ஆளுமைக்குமான வித்தியாசம். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகணும். இப்படி இது சாதாரணமா கிடைக்கல. ஏதோ இன்னைக்கு மகளிருக்கு ஒரு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனால் ஒரு காலத்தில் எல்லா சாதிக்காரரும் அந்த பஸ்ல உட்கார்ந்து போக முடியாது. எல்லா தரப்பு மக்களும் அந்த பஸ்ல உட்கார்ந்து போக முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எல்லாம் போகல, போர்டே வச்சிருப்பாங்க. ஆடு, மாடு, நாய், பூனை, சில சாதி பெயர்களை எழுதி அவர்கள் எல்லாம் அமர்ந்து போகக்கூடாது, பேருந்தில் அனுமதி இல்லை என்று வைத்திருந்தார்கள். இந்த கட்சிக்கு பாட்டன் கட்சியாக இருந்த நீதி கட்சி தான் அப்படி போர்டை எடுக்கலன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன்னு மிரட்டி எல்லோரையும் பேருந்துக்குள்ளே அனுப்பு. அமெரிக்காவிலே கருப்பர்களுக்கு அந்த ஒடுக்குமுறை இருந்தது. அமெரிக்கால வெள்ளையர்கள் உட்கார்ந்து போலாம், கருப்பர்கள் நின்றுட்டு தான் போகணும். இடமே இருந்தாலும் உட்காரக்கூடாது. அப்புறம் என்ன மாறுச்சு? உட்கார்ந்துக்கலாம், ஆனா ஒரு வெள்ளையர் வந்தா எழுந்துக்கணும், அப்படி இருந்துச்சு. அந்த நிலைமையை அவர்கள் ஒழிப்பதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் பேருந்துக்குள் இருந்த பாகுபாட்டை ஒழித்து காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். அதோடைய அடுத்த கட்டம் தலைவர் என்ன பிரைவேட் வச்சுட்டு நீ நாட்டியம் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, எல்லா பஸ்ஸையும் கவர்மெண்ட் ஆக்கும் சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்கிற ஒரு அமைப்பு உருவானது. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒவ்வொரு சந்துக்கும் பொந்துக்கும் பேருந்து விடுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம் முத்தமிழறிஞர். தாழ்த்தள பேருந்துகள்னு வரும் பொழுது ஆசையா இருக்கு. அந்த பஸ்ஸை பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்குள்ள போகிற அந்த பேருந்துகளை போல இந்த நகர வீதிகளிலே, இந்த கிராம வீதிகளிலே அரசின் மாநகர பேருந்துகள் வருகிறது. கேட்டா ஏர்போர்ட்ல இருக்கிற அதே லக்ஸுரியோட பஸ். விட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட். ஒரு காலத்துல பேருந்துல இருந்த ஒடுக்குமுறையை ஒழித்தது நீதி கட்சி, பேருந்துகளை அரசுரிமையாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் என்று அறிவித்தது நம்முடைய தலைவர். ஒரு பயணம், ஒரு இயக்கம், இது எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. ஒரு நாளில் நடந்து விடவில்லை, ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் இதுக்கு பின்னால. இன்னொன்னு மகளிர் உரிமை தொகை உங்க எல்லாருக்கும் தெரியும். தயவு செஞ்சு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கிற அத்தனை கட்சிக்காரரும் ஒரு ஓஏபி பென்ஷன் யாரோ ஒரு பாட்டிக்கோ ஒரு தாத்தாவுக்கோ வாங்கி கொடுக்க அலையோலையோன்னு அலைஞ்சிருப்பீங்க. ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க அலைஞ்சிருப்பீங்க. ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க அலைஞ்சிருப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்கி கொடுக்க அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுப்பதற்காக யாராவது எந்த ஆபீஸ்க்காவது அலைஞ்சிருக்கீங்களா? இல்ல. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல முகாம் போட்டாங்க, முகாம்ல போய் எழுதி கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் ஆனிச்சு, அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் காசு கொடுத்தாங்க. அப்ப பெறக்கூடிய தொகைக்காக மக்கள் அலையக்கூட கூடாது என்கிற அக்கறை ஒரு அரசுக்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய தலைவர். அந்த அவர் நினைச்சிருந்தா என்ன வச்சிருக்கலாம்? உதவித்தொகைன்னு பேர் வச்சிருக்கலாம். பல ஊர்ல அதை மகாலட்சுமி திட்டங்கிறாங்க. தலைவர் உரிமை தொகைன்னு வைக்கிறார். என்ன காரணம்? உலக நாடுகள் முழுக்க கண்ணுக்கு தெரியாத உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அன்சீன் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத உழைப்பு. அது என்ன கண்ணுக்கு தெரியாத உழைப்புன்னா, அண்ணன்கள் ஆண்கள் செய்யற உழைப்புன்னா கண்ணுக்கு தெரிகிற உழைப்பு. அவர் காலைல 9 மணிக்கு கிளம்புவார், சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருவாரு, பேக வந்த உடனே வீசுவாரு, ஷூவை வாசல்ல வீசுவாரு, சாக்ஸ் அங்கேயே கழட்டி போடுவாரு இல்லையா? அவர் பாக்குறதுக்கு சம்பளம் உண்டு, அது கண்ணுக்கு தெரிகிற உழைப்பு. எங்க அக்கா காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கு, ராத்திரி தூங்க 11 மணி ஆகும். ஆனா அந்த உழைப்பு கண்ணுக்கு தெரியாத உழைப்பு. அக்கா கிட்டே போய் கேட்டாலும் சும்மாதான்ப்பா இருக்க வீட்டுல அப்படின்னு உண்டா இல்லையா?
ஆண்கள் செய்யக்கூடிய உழைப்பு கண்ணுக்கு தெரிகிற உழைப்பு, ஏன்னா அதுக்கு சம்பளமும் உண்டு. பெண்கள் வீடுகளில் செய்யக்கூடிய வேலைக்கு கண்ணுக்கு தெரியாத உழைப்பு. இது தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் பூரா இப்படிதான் சொல்றான். அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்பை கண்ணுக்கு தெரிந்த உழைப்பாக மாற்றுகிற திட்டத்திற்கு பெயர் தான் மகளிர் உரிமை தொகை. 1000 ரூபாய் கொடுக்கிறது உதவி அல்ல, உங்கள் சுயமரியாதைக்கு அது ஒரு ஆதரவாக, அது ஒரு முதுகெலும்பாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. வேற எந்த நாட்டுல அப்படி திட்டம் இருக்கு? வராதவங்களுக்கு அந்த 15ஆம் தேதி முகாம் போட போறாங்க, ஜூலை மாசம் 15ஆம் தேதி, அத்தனை பேருக்கு வந்து கவலையே பட வேண்டாம். இப்படி நாம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இங்க நம்முடைய தோழர் சொல்லுகிற போது சொன்னார், புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் எல்லாருக்கும் தெரியுங்க. குழந்தைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு பெண் குழந்தைங்க கல்லூரிக்கு வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் தான் புதுமை பெண் திட்டம். மாசம் மாசம் 1000 ரூபாய் வரும். இதுக்கு யார் ஆரம்ப புள்ளி? இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்தியாவிலேயே 100 பெண்கள் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனா அதுல 42 பெண்கள் தமிழ்நாடு என்ற ஒரே மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு மாற தட்டி நெஞ்ச தட்டி சொல்லியிருக்கிறார். யாரால் விளைந்தது? 1989 திரும்பி கலைஞர்கிட்ட போவோம். 89 கலைஞர் ஒரு சட்டம் கொடுக்கிறார், எல்லோருக்கும் இலவச கல்வி, பெண்களுக்கும் இலவச கல்வி. அதுக்கேற்ற பள்ளிக்கூடங்கள் திறந்து வச்சுட்டார், பெண்களுக்கு தனித்த கல்லூரிகளை திறந்து வச்சுட்டார். ஸ்கூல் போட்டாச்சு, சட்டம் போட்டாச்சு, திட்டம் போட்டாச்சு. ஆனா பெண்கள் படிக்க வரல. அதிகபட்ச வயசுக்கு வர வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அப்புறம் வீட்டிலேயே கிடப்பா சொல்லுவாங்க. தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெண்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீர்வதுங்கிறது என்ன? திருமணம் மட்டும்தான், மற்ற எதுக்கும் கம்பல்சரி கிடையாது. நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா கல்யாணம் மட்டும் நம்ம ஊர்ல கட்டாயம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப அந்த கல்யாணத்தோடு படிப்பை தொடர்பு படுத்தினார். எப்படி தெரியுமா? படிச்சிருந்தா கல்யாணத்துக்கு உதவித்தொகைன்னு சொன்னார். ஏழை பெண்களுக்கு படித்திருந்தால் உதவித்தொகைன்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? 7வதுல நிறுத்தின பெண்களை 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. 10வது வந்த பிள்ளை 12வது போனுச்சு, 12வது வந்த பிள்ளை காலேஜுக்கு போனுச்சு, காலேஜுக்கு வந்த பிள்ளை சம்பாதிக்க தொடங்கியது, ஐடி கட்டுச்சு. இன்னைக்கு ஊரெல்லாம் இந்தியாவில் 100 பெண்கள் அலுவலக வேலைக்கு போனால் 42 பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்ற வரலாற்று சாதனையை நாம் நிகழ்த்துவதற்கு காரணம் 89 கொடுத்த மகளிருக்கான திருமண உதவித்தொகை. இன்னைக்கு அதை மாத்தி இருக்கிறோம். எப்படி? கலைஞர் சொன்னார், நீ படிக்க வாமா, படிச்சு முடிச்ச பிறகு காசு கொடுக்கிறேன் கல்யாணம் பண்ணும் போது. தலைவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார், படிக்க வாமா, படிக்கும் போதே காசு கொடுக்கிறேன். அதற்கு பெயர் தான் புதுமை பெண் திட்டம். இப்படி நாம என்ன பண்ணிட்டே போகலாம், பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். 3 செய்தி. 1, பாதங்களை பாதுகாப்போம் ஒரு திட்டம் இருக்கு. பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கும். என்ன? இங்க நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருப்பீங்க. நீங்க இல்லைனாலும் உங்க வீட்டுல இருப்பாங்க. சுகர் பேஷண்ட் காலில் புண்ணு வந்தா ஆறாது, அது ஒரு பிரச்சனை. கவனிக்காம விட்டோம்னா சீல் வச்சிடும். அது அப்புறம் அந்த சீல் அப்படியே கவனிக்காம விட்டோம்னா பாதங்களை வெட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு கொடுமைகள் நடக்கும். இது தமிழ்நாட்டு பிரச்சனையா? இந்தியாவோட பிரச்சனையா? உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. ஆனால் உலகத்தில் எந்த தலைவரும் சிந்திக்காத திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிந்திச்சார். அந்த திட்டத்திற்கு பெயர் தான் பாதங்களை பாதுகாப்போம். 3 மாசத்துக்கு ஒருக்க சுகர் பேஷண்ட் காலெல்லாம் செக் பண்ணி சின்ன லெவல்ல புண்ணு வந்த உடனேயே அந்த புண்ணை ஆத்திரத்துக்கான வைத்தியத்தை செய்யணுங்கிறது தான் பாதங்களை பாதுகாப்போம் திட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. எத்துப்பல் கொண்ட குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகளுக்கு கிளிப்பு மாட்டி விடுற திட்டம். எதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு இது என்ன அவசியம்? எத்துப்பல்ங்கிறது உயிர் போற பிரச்சனையா? இல்ல. ஆனால் எத்துப்பல் கொண்ட குழந்தைக்கு காலம் முழுக்க அது ஒரு மனக்குறையாக இருக்குமே என்கிற காரணத்தினால் காசு இருக்கிற புள்ள காசு கொடுத்து கிளிப்பு மாட்டிக்கும், காசு இல்லாத அரசு பள்ளி குழந்தை என்ன பண்ணும், நான் மாட்டி விடுறேன் கிளிப்ப என்று அரசு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கிளிப்பு மாட்டி கூட திட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ட்ரையல் பார்க்கிறாங்க. நேற்றைக்கு முந்தா நாள் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். என்னன்னா, நீட் எழுதுறாங்கல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போன் பண்ணி ஆறுதல் சொல்ற திட்டம். யாரு? பாஸ் பண்ணாத குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை கொடுக்கிற திட்டம். எதுக்கு? குழந்தைங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது யாருடைய குறை, யாருடைய அக்கறை? யார் படணும் இந்த அக்கறையை? அப்பா அம்மா ஊர்க்காரன் தெருக்காரன் பட வேண்டிய வேலையை ஒரு அரசாங்கம் செய்கிறது. அப்ப சுகர் பேஷண்ட்டுடைய காலாக இருக்கட்டும், எத்துப்பல் கொண்ட குழந்தைகளின் பல்லாக இருக்கட்டும், நீட் எழுதிய மாணவர்களின் மனநிலையாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற மகத்தான தலைவராக இருப்பதால் தான் அவரை அப்பா அப்பா என்று அழைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிகளுக்கு ஒரு நாளும் இது புரியாது. ஏன்னா ஊர்ந்து போய் ஏலம் விடப்பட்டு பதவிக்கு வந்தது மட்டும்தான் பழனிசாமிக்கு தெரியும். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் இருக்குக்கா, எதிரிய மன்னிச்சு 4 விஷயம் நமக்கு தப்பா பண்ணவன என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எப்ப போறான்
ஒளிஞ்சு போ, அன்னைக்கு ஏதோ தப்பா நினைச்சிட்டேன், இன்னைக்கு வந்துட்ட கூட்டிட்ட சேர்ந்து போ சொல்லிடுவோம். மன்னிக்கிற மனசு இருக்கும். ஆனா துரோகம் பண்ணவனை ஒரு நாளும் மன்னிக்கிறோம், என்னைக்கும் விட மாட்டோம். துரோகத்திற்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்லல. அவரை முதலமைச்சர் ஆக்கினது யாரு? சசிகலா. சசிகலாவுக்கு நமக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கு. அந்த அம்மா நமக்கு பிடிக்காது, ஊழல் குற்றவாளி அந்த அம்மா, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த அம்மா பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அந்த அம்மாவின் காலை வாரியவர் பழனிசாமி. அவரை வழிகாட்டினது யாரு? டிடிவி தினகரன். அவர் ஒரு ஊழல்வாதி, அவருக்கு நமக்கு 1008 பஞ்சாயத்து, அது வேற. ஆனா அவரை வழிகாட்டியது டிடிவி தினகரன். அவர் காலை வாரியவர் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் தயவுல தான் ஆட்சியே நடக்கலாம். ஆட்சி போன உடனேயே ஓபிஎஸ் கழுத்தை அறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. மோடியை நம்பித்தான் ஆட்சி நடந்துச்சு. போன தேர்தலில் மோடி காலையும் சேர்த்து வாரினவர் பழனிசாமி. இப்ப நினைச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் 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 மட்டும்தான். கனவுலையும் நடக்காது. ஒருவேளை நடந்துருச்சுன்னா நாளைக்கு ஓட்டு போட்ட மக்கள் கழுத்தையும் அறுக்க அவர் தயங்க மாட்டார். உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் துரோகம் செய்ய ஒரு நாளும் அவர் தயங்க மாட்டார். பல நம்முடைய இந்திரகுமார் தோழர் சொல்லுகிற போது சொன்னார், எப்படி 3 கார் மாதிரி கொள்ள கூட்டம் தலைவர் மாதிரி அமித்ஷாவை பார்க்க போனார்னு வீராப்பா சொன்னார்ல. கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல, 24 மட்டுமல்ல 26 கூட்டணி இல்ல, 31 கூட்டணி இல்ல. ஏன் மாத்திக்கிட்டார் தெரியுமா? சம்பந்தி வீட்டுல ஒரே ஒரு ரைடு அடிச்சாங்க. அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா காலடியில வச்சுட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு மகா வீட்டுல ஒரு ரைடு அடிச்சா தமிழ்நாட்டை தூக்கி கொண்டு போய் டெல்லி காலடியில் வைக்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? அப்ப அவருக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம். இன்னொன்னு திட்டங்களை நிறுத்துவது. அம்மா உப்பு, அம்மா தண்ணி, அம்மா ரோடு, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம்னு ஏகப்பட்ட சொல்றாங்கல்ல, அது அத்தனையும் நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்தினது பழனிசாமி. தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்தினது பழனிசாமி. சைக்கிள் கொடுக்கிற திட்டத்தையும் நிறுத்தி வைத்திருந்தார் பழனிசாமி. சைக்கிள் நம்ம தான் திருப்பி கொடுத்தோம். அம்மா உணவகத்தை நம்ம தான் இன்னைக்கு போற்றி பாதுகாத்து நடத்தி வருகிறோம். லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை இன்னைக்கு மீண்டும் ஆரம்பிச்சிருக்கோம். தாலிக்கு தங்க திட்டத்தை புதுமை பெண் திட்டமா மாத்தி இருக்கிறோம். பழனிசாமிக்கு தெரிந்தது 2 ஒன்று துரோகம், இன்னொன்னு திட்டங்களை நிறுத்துவது. நாளைக்கு நாம ஓட்டு போட்டோம்னா நமக்கு துரோகம் செய்வார். ஓட்டு போட்டா மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவார், பிங்க் பேருந்தை நிறுத்துவார். ஏன்னா இப்பவே லிப்ஸ்டிக் பஸ்ங்கிறாரு. நாளைக்கு வந்தா நிறுத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? எல்லாவற்றுக்கும் மேல ஜெயலலிதா விசுவாசிகள் உங்க ஊர்ல யாராவது இருப்பாங்க, நிச்சயம் இருப்பாங்க. அந்த ஜெயலலிதாவுடைய பெயரை ஒரு பல்கலைக்கழகத்திற்கு வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது அதை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிட்டு போய் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் செய்த மகா துரோகி எடப்பாடி பழனிசாமி. ஊரு பூரா இருக்கிற அதிமுக காரங்கள்ட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணவருக்கா உங்க ஓட்டு? இது கேட்கணும். அப்ப அப்பேற்பட்ட துரோகியை ஆட்சியில் அதிகாரத்தில் அமர வைத்தால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் என்பதை மட்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாவற்றிலும் பாஜகவை காப்பாற்ற தமிழ்நாட்டை பலி கொடுக்கிறாங்க. கல்வி நிதி கொடுக்க மாட்டேன். நம்ம ஊர்ல எல்லாம், அவங்க ஊர்ல எல்லாம் இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பென்சில் படம் வரைஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. பென்சில் படம் வரைஞ்சு முன்னாடி ஒரு பாப்பாவும் பின்னாடி ஒரு தம்பியும் பிளைட்ல போற மாதிரி ஒரு படம் போட்டு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் போட்டிருப்பாங்க. எத்தனை வருஷமா இருக்கு அது? அது 25-30 வருஷமா இருக்கு. அதுக்கான திட்டத்திற்கான நிதியை நாம ஹிந்தியை ஏத்துக்கலங்கிறதுக்காக மோடி நிறுத்துறாரு. நியாயமா இருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? கூட்டணி வைக்கணும்னா நிதியை விடுவின்னு கேட்கணுமா இல்லையா? எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் பழனிசாமி. என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்க காசு கொடுக்கலன்னா என்னங்க, நீங்க கொடுக்கணும் இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம்? பப்ளுவை அடிக்காதீங்க, பப்ளுவை திட்டாதீங்க, இல்ல பப்ளுவை திட்டாதீங்கன்னு சொல்ற மாதிரி என்னுடைய எஜமானன், என்னுடைய ஓனர் மோடியை நீங்க கேள்வி கேட்க கூடாது. அதுக்காக சம்பந்தமே இல்லைனாலும் போராடிட்டு இருந்தாலும் உங்களை நான் கேள்வி கேட்பேன். இதுதான் பழனிசாமி. துணைவேந்தர்கள் நியமனம், ஆளுநர் கையில அதிகாரம் இருக்கு, மீறி உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்க மீட்டெடுத்தோம். இன்னைக்கு ஒரு இடைக்கால தடை இருக்கிறது. அதற்கு எதிராக ஒன்றிய அரசு கேள்வி கேட்க பயந்துகிட்டு மாநில அரசு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப தமிழ்நாட்டிற்கு மோடி செய்கிற எல்லா துரோகத்திற்கும் மோடியை காப்பாற்றுவதற்காக திமுக மீது பழியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டையும் அதிமுகவையும் தன்னையும் பலியிட்டு பாஜகவை காப்பாற்றி வருகிற பெரிய துரோகி அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி. நாம் எதிரியை மன்னிப்போம், துரோகியை ஒரு நாளும் மன்னிக்கணும். இவர்கள் எல்லாம் ஒரு கணக்கு போடுகிறார்கள். சேர்ந்து வந்துட்டோம், திமுகவை வீழ்த்திடலாம். தயவு செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த கூட்டணி புதிய கூட்டணி அல்ல. 2019ஆம் ஆண்டும் 2021ஆம் ஆண்டும் இவர்கள் சேர்ந்துதான் வந்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் பின்னால் தான் நின்றார். 2024 தனியாக வந்தார்கள். அப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் நம் பின்னால் தான் நின்றார்கள்.
தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். எதிர்க்கட்சி துரோகிகள் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் வெற்றி திமுகவுக்கு தான், தனித்தனியாக நின்றாலும் வெற்றி திமுகவிற்கு தான், 2026 வெற்றி திமுகவிற்கு தான். இதுதான் மக்கள் சொல்லுகிற செய்தி. ஹிட்லர் எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் தன்னுடைய அதிகார போதையிலே எல்லா ஊரையும் கைப்பற்றினார். போலந்துக்கு போனார், டென்மார்க்குக்கு போனார், நார்வேவை கைப்பற்றினார், பிரான்ஸை கைப்பற்றினார், கிரீஸுக்கு போனார், எல்லா இடத்தையும் வெற்றி கொண்டார். கடைசியாக அதே திமிரோடு சோவியத் ரஷ்யாவிற்குள் நுழைந்தார். அப்படித்தான் மோடியும் நுழைகிறார். டெல்லியை கைப்பற்றிட்டோம், காஷ்மீரை கைப்பற்றிட்டோம், பஞ்சாபை கைப்பற்றிட்டோம், மகாராஷ்டிராவை கைப்பற்றிட்டோம், ஒடிசாவை கைப்பற்றிட்டோம், ஹரியானாவை கைப்பற்றிட்டோம், கேரளால கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டோம். அதே திமிரோடு தமிழ்நாட்டிற்குள் நுழைய முற்படுகிறார். ஹிட்லரை எதிர்த்து ரஷ்யாவில் ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் என்றால் ஹிட்லர் தோற்று போனார். அதே போல இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் வெற்றி கொண்ட மோடியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மகத்தான தலைவராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் நிற்கிறார். மோடி மண்ணை கவுவார். வரலாற்றில் ஹிட்லர் வீழ்ந்தது போல வரலாற்றில் மோடியும் துடை தெரியப்படுவார். அந்த நாள் நடக்கும். நான் சொல்றது அந்த அவருடைய இறப்ப சொல்லலாம். அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆக ஒன்றே ஒன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு. சங்க பரிவாரங்களுக்கும் ஒரே இலக்கு தான். இந்தியா எல்லாம் கைப்பற்றிட்டோம், தமிழ்நாடு மட்டும் மிச்சம், எப்படியாவது உயிரை கொடுத்தால் தமிழ்நாட்டை கைப்பற்றிடணும்னு சங்க பரிவார கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கும் அதே இலக்குத்தான். நம்முடைய மண்ணை, நம்முடைய மொழியை, நம்முடைய மானத்தை காக்க எப்படியாவது தமிழ்நாட்டை நம்முடைய கரங்களில் வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். சங்க பரிவார கும்பலுக்கு தமிழ்நாடு இரையாகி விடாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எதிரிகளும் துரோகிகளும் தனித்தனியாக வந்தா 2 குழி வெட்டியிருப்போம். எதிரியும் துரோகியும் சேர்ந்து வருகிறார்கள். 2026 நமக்கு வேலை மிச்சம். ஒரு குழி வெட்டினா போதும். 26 மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் நம்முடைய தலைவர் அரியணை ஏறுகிற நாளுக்காக காத்திருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன்.